ஐபிஎல் தொடரில் மும்பை அணியினுடைய நட்சத்திர வீரர் பும்ரா தொடர்ந்து 5வது போட்டியாக விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் தடுமாறியிருக்கிறார். மொத்தமாக இந்த சீசனில் 114 பந்துகளை வீசியுள்ள பும்ரா 164 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்தவில்லை. இதுவும் மும்பை அணியினுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிராக செயல்படக்கூடிய மும்பை அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய மும்பை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்களை சேர்த்தது. சிறப்பாக ஆடிய டிகாக் 60 பந்துகளில் 112 ரன்களை சேர்த்தார். பஞ்சாப் அணியினுடைய தரப்பில் ஹர்ஷிப் சிங் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் பின் களமிறங்கிய பஞ்சாப் அணி 16.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது. 198 ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பெற்றது. சிறப்பாக ஆடிய பிம் சிம்ரன் சிங் 39 பந்துகளில் 80 ரன்களையும், கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 35 பந்துகளில் 66 ரன்களையும் விளாசினார்கள். இந்த சீசனில் மும்பை அணி அடையக்கூடிய 4வது தோல்வி இதுவாகும். இதனால் புள்ளி பட்டியலில் மும்பை அணி 9வது இடத்தில் நீடிக்கிறது. இந்த போட்டியில் பும்ராவுக்கு ஒரு விக்கெட் கூட கிடைக்கவில்லை. தொடர்ந்து 5வது போட்டியாக பும்ரா விக்கெட் வீழ்த்த முடியாமல் தடுமாறி வருகிறார். இந்த சீசனில் மொத்தமாக 114 பந்துகளை வீசியுள்ள பும்ரா 164 ரன்களை விட்டு கொடுத்துள்ளார். எக்கனாமிக் ரேட் சிறப்பாக இருந்தாலுமே கூட பும்ராவுக்கு விக்கெட் கிடைக்காதது அந்த அணிக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. அதேபோல இந்த போட்டியில் பும்ராவினுடைய பவுலிங் பஞ்சாப் அணியினுடைய கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் விரட்டி அடித்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பும்ரா வீசிய 13வது ஓவரிலேயே ஒரு 6, ஒரு பவுண்டரி உள்ளிட்ட 16 ரன்களையும், 15வது ஓவரில் 2 பவுண்டரிகள் உட்பட 11 ரன்களையும் விளாசி தள்ளினார். இது ரசிகர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரின் பொழுதே பிளே ஆஃப் சுற்றில் பும்ராவினுடைய யாக்கர் பந்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் அபாரமாக ஆடி ஒரு பவுண்டரியை கூட விளாசினார். அந்த பவுண்டரியை இதுவரை ரசிகர்களால் மறக்கவே முடியவில்லை. இந்த போட்டியிலும் பும்ராவினுடைய பவுண்டரியில் ஸ்ரேயாஸ் ஐயர் 6 அடித்திருப்பது பலரையும் மிரள வைத்துள்ளது.